ரீட்டைல் ஷாப்போடைய ஒரு ரீட்டைல் ஷாப்போட கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நபர்கள் வந்து பொறுப்புல இருப்பாங்க. ஒரு ரீட்டைல் ஷாப்போட கண்காணிப்புல 5 நபர்கள் இருப்பாங்க. அந்த ரீட்டைல் ஷாப்போட ரிப்போர்ட் வந்து ஆர்கனைசருக்கு வரும். ஆர்கனைசர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வரும். பிரசிடென்ட் வந்து கம்பெனிக்கு வரும். இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க். ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு 5 ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால இந்த வேலைகள்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்னா அவங்க ஆர்கனைசர் பணியில இருக்கட்டும். பிரசிடென்ட் வந்து ஒரு மண்டலத்துக்கு கிட்டத்தட்ட 6 பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மொத்த கடைக்கும் மொத்த ரீட்டைல் ஸ்டோருக்கும் அவங்க தான் வந்து பொறுப்பாளிகள். ஓகேங்களா? ஸோ அவங்களோட மூலமா தான் அதை மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ நான் சார் என்னால் வெளியில போக முடியாது சார் அப்படின்றதா வந்து எல்லாமே உங்களுடைய மாநிலத்தில் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக டெய்லிலாம் போயிட்டு வர மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க யோசிச்சுக்குங்க. ஏன்னா இப்ப நிறுவனம் அடுத்த லெவல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலை அச்சீவ் பண்ண போறோம். நாளைக்கு Zamora.in வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனம் உண்மையான ஒரு கார்பரேட் நிறுவனமாகவே இருக்கும். Zamora.in வெப்சைட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறுவனத்துடைய செயல்பாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 100% கார்பரேட் கம்பெனி என்ன இதுல இருக்குதோ அதே இதுலதான் இருக்கும். ஒரு கார்பரேட் கம்பெனில நீங்க மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ இங்க வந்து நிறுவனம் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து சும்மா கொடுக்க போறது கிடையாது, சும்மா கொடுக்கவும் முடியாது யாராலையும். ஏதோ ஒரு டைம் கொடுக்கலாம், ஒரு ஐடி போட்டா ஒரு 6000 ரூபாய்க்கு போட்டா ஒரு டைம் கொடுக்கலாம், மேல இருக்கக்கூடிய அப்ளைன்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது வந்து வேறு, அந்த பிசினஸ் என்பது வேறு. அது பிசினஸா என்னன்னே தெரியாது. ஆனா இங்க நடக்க போறது உண்மையான பிசினஸ். உங்க மூலமாக ஒரு மிகப்பெரிய லாபத்தை இந்த நிறுவனம் அடைந்து அதன் மூலமாக தான் உங்களுக்கு இந்த வருமானத்தை கொடுக்க போகிறார்கள். நீங்க அட்வைசரை பத்தியோ பிடிஎம் பத்தியோ அதுல வரக்கூடிய ஆர்கனைசரை பத்தியோ அதுல வரக்கூடிய பிரசிடென்ட்டை பத்தியோ இப்போதைக்கு திங்க் பண்ணாதீங்க. இப்ப நம்ம டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானை பத்தி பேசிட்டு இருக்கோம். டிஜிட்டல் ப்ரொமோட்டர் பிளானுக்கு முழுசா முடிங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அட்வைசரா இருக்கலாம், அங்க பிடிஎம்மா இருக்கலாம். அது வேறு. அந்த இது வேறு. அதற்கான மீட்டிங் வந்து நான் தனியா போடுறேன். அதே டயத்துல இது வந்து டோட்டல் டீம் ஒர்க்குங்க. இது வந்து டோட்டல் டீம் ஒர்க். ஓகேங்களா? என்னைக்கு இந்த குழுவுல ஒரு சிதைவு வருதோ அன்னைக்கு நம்ம நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங்ல ஒரு சிதைவு வரும். மார்க்கெட்டிங்ல ஒரு வளர்ச்சி கம்மியாகும். இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க உங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுதான் நாங்க வந்து பிரசிடென்ட் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் உங்களுடைய குழுவினரை நீங்கள் அரவணைத்து செல்வது கிடையாது. அவங்க கிட்ட ஈகோ பாக்குறது, அவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை உருவாக்கிட்டோம், அவங்க எப்படியோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற அளவுல எல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் பிரசிடென்டாக வாய்ப்பு கொடுத்ததே வந்து அதுல ஒரு அர்த்தமே இருக்காது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னா, ஒருத்தரை உருவாக்கிட்டோம், ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள எனக்கு கீழே டவுன்லைன்ல போட்டாச்சு, அந்த ஐடி வந்துருச்சு, அவ்வளவுதான் என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபெயிலியர் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு கீழே ஒரு நபரை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த நபரால நிறுவனத்துக்கு ஒரு பயன் இருக்கணும். அந்த பயன் இருந்தாதான் அந்த நிறுவனம் வந்து அவருக்கான வருமானத்தை வந்து நிறுவனம் ரெகுலரா கொடுக்கும். எனக்கு கீழே ஒரு நபர், ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அவரால் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு நடக்குது. அவரை கொண்டுட்டு வந்ததுனால, அவரை உருவாக்கியதுனால ஒரு ராயல்ட்டி எனக்கு டெய்லி கிடைக்குது. மார்க்கெட்டிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் இதுவரை அறிந்திராத பல விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க போக போக நான் 2 நாள் சொல்லி கொடுத்தேன், 2 நாள் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? அதோட நான் ஸ்டாப் பண்ணேன். ஏன் ஸ்டாப் பண்ண தெரியுங்களா? ஒரு பிரசிடென்ட் நான் கிளாஸ் எடுத்தத
பின்னாடி போய் விமர்சனம் பண்ணது என் காதுபட கேட்டேன். அன்னைக்கு அதை முடிச்சேன். அப்ப நான் சொல்லிக் கொடுக்கறது யாரோ தவறான நபர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன்றத முடிவு பண்ணேன். அப்ப இனிமே ஒரு சரியான நபர்களை உருவாக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து இதை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அப்ப நான் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்த நான்லாம் அத ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு தெரியுங்களா? வாழ்க்கைக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் தெரியுங்களா? நீங்க போய் வெளியில போய் கத்துக்கிட்டணும் அப்படின்னா அதுக்காக மிகப்பெரிய தொகையை நீங்க செலவிடணும். இங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கறது மட்டும் இந்த நிறுவனத்தை சம்பாதித்தம் கொடுக்கறது மட்டும் இந்த நிறுவனத்துடைய வேலை கிடையாது. உங்களை ஒரு மிகப்பெரிய திறமையாளராக ஆக்குவதுதான் இந்த நிறுவனத்துடைய வேலை. நீங்க திறமை இல்லாம கூட வந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஆர்வம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், உங்களை திறமையானவர்களாக நாங்க மாற்றி இந்த நிறுவனத்திற்கு எப்படி உங்களுக்கு உங்களுடைய திறமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்ன்ற விஷயத்துலதான் நாங்க கவனமா இருக்கோம். ஆனா நான் சொல்லிக் கொடுக்க அந்த 2 நாள் நானும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கணும்ன்றத நான் வந்து பிளான் பண்ணி அதற்காக நான் ஹோம்ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த 2 நாள் நான் கிளாஸ் எடுக்கிறேன். அத அவ்வளோ துச்சமா மதிச்சு நீங்க வந்து போய் பின்னாடி வந்து அவ்வளோ இதா பேசுறீங்க அப்படிங்கும் போது அப்ப அந்த பிரசிடென்ட் வந்து எப்படி அவர் டீமை வந்து ஹேண்டில் பண்ணுவார்? அதுக்காக தான் நான் அன்னைக்கு முதல் மீட்டிங்ல கேட்டேன். வாய்ஸ் ரெக்கார்ட்ல உங்களுக்கு கொடுத்தேன். நிறுவனத்தின் மேல யாருக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களால பிரசிடென்டாக செயல்பட முடியுமா இல்லையான்றது. இன்னும் 7 நாட்கள் டைம். என்னுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1000 விமர்சனங்கள் வெளியில போயிட்டு இருக்கு. உங்ககிட்டயும் வருது. நீங்க சார் நீங்க பே அவுட் தரதில்ல சார், நீங்க அப்படி சார் இப்படி சார் எல்லா விமர்சனங்களும் வைக்கிறீங்கல்ல, நான் ஏத்துக்கிறேன். இன்னையில இருந்து சரியா 7 நாள் வச்சுக்கோங்க. என் செயல்பாடு 1% கூட இனிமே வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்காது. அதே டயத்துல இந்த நிறுவனத்துல பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர்கள், ஆர்கனைசராக இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட செயல்பாடு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னுடைய நண்பர் கோவிந்தராஜா இருந்தாலும் சரி, இல்ல விக்டரா இருந்தாலும் சரி, ரோஹித்தாக இருந்தாலும் சரி, வாசுதேவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், ஏன்னா நான் இவங்ககிட்ட எல்லாம் அடிக்கடி பேசுறேன்ற ஒரு விஷயம் வந்து வெளியில இருக்குது. நான் எல்லாருமே எனக்கு இங்க வந்து எனக்கு எல்லாருமே பொதுவானவர்கள். ராஜலட்சுமி மேடம் வந்தாங்கன்னா ஆபீஸ்ல வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்ற, அவங்களுக்காக ஸ்பெஷலா கம்பெனில வந்து எல்லாமே செய்யறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்குது. நீங்க எப்படி வேணாலும் இருங்க, என்கிட்ட டெய்லி கூட பேசக்கூடியவர்களா கூட இருங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னா இன்னையில இருந்து 7வது நாள் உங்களுடைய பிரசிடென்ட் என்ற வாய்ப்பை நீங்க இழந்துருவீங்க. இதை நான் வெறும் விஷயத்துக்காக சொல்லல. ஏன்னா என் கூட இருக்கக்கூடியவர்கள் வந்து செயல்பாடு சிறப்பா செய்யக்கூடியவர்களாக இருந்தாதான் என்னுடைய செயல்பாடு சிறப்பா இருக்கும், நான் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்கும். 2 நாள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கான விமர்சனம் பின்னாடி வந்து காதுபட நான் கேட்கிறேன். அந்த விஷயத்த ஒரு பிரசிடென்டா போயிட்டு நான் சொல்ற விஷயத்த துச்சமா மதிச்சு அதை விமர்சனம் பண்ணும் பொழுது அப்ப அவர் கத்துக்கிறதுக்கே தயாரா இல்ல. அப்படி எப்படி ஒரு ஆர்கனைசர் கத்துக் கொடுப்பாரு? அப்ப எப்படி ஒரு டிஜிட்டல் ப்ரமோட்டர் கத்துக் கொடுப்பாரு? அப்ப நிறுவனம் என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அது அங்கேயே அது முற்றுப்புள்ளி ஆகி போச்சு. ஓகேங்களா? இதேதான் ஒவ்வொரு ஆர்கனைசர்களுக்கும் 15 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு இப்ப நான் சொல்ற விஷயத்தை எடுத்துக்கங்க. இது 100% இனிமே வந்து இந்த இதுலதான் நாங்க நடத்துவோம். 15 நாட்களுக்கு ஒரு முறை நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிறப்பு பயிற்சி கூட்டம் நடத்துவாங்க. ஒவ்வொரு பிரசிடென்ட்டுக்கும் சரி, ஒவ்வொரு ஆர்கனைசருக்கும் சரி. அந்த பயிற்சி கூட்டத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தவற விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அந்த பயிற்சி கூட்டத்துல உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வாரம் நடக்கக்கூடிய மீட்டிங் வேறு, அதுலயும் நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. சிறப்பு பயிற்சி கூட்டம் ஆர்கனைசருக்கு ஒரு நாளும் பிரசிடென்ட்களுக்கு ஒரு நாளும் நடத்தப்படும். அதே மாதிரி இனி வந்து ஆங்காங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கிய நகரங்கள்ல நிறுவனத்துடைய நேரடி பயிற்சி கூட்டமும் நடத்தப்படும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய டர்ன் ஓவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம்
மிகப்பெரிய விற்பனையை உருவாக்கணும்ன்ற நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஏதோ வந்து வந்தோம் இன்னைக்கு ஆரம்பிச்சோம் போனோம் அப்படின்றதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? சோ நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட நிறைய விமர்சனம். ஓகேங்களா? பிரசிடென்ட் நண்பர்களுக்கு நான் அதனாலதான் அந்த கேள்வி கூட கேட்டேன். யாருக்கு வந்து நம்பிக்கைன்றது வேறங்க, பரிபூர்ணமான நம்பிக்கைன்றது வேற. பிரசிடென்டாக இருக்கீங்கன்னா நிறுவனத்துடைய செயல்பாட்டிலும் சரி, ஆர்கனைசராக இருக்கீங்கன்னா நிறுவனத்துடைய செயல்பாட்டுல உங்களுக்கு பரிபூர்ணமான மிக பரிபூர்ணமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய செயல்பாட்டின் மீது நிறுவனத்துக்கும் பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை என்பது வேறு, பரிபூர்ணமான நம்பிக்கை என்பது வேறு. அதனால அந்த விஷயங்கள் இனிமே இருக்குதான்னு பாத்துக்குங்க. ஓகேங்களா? சில சில விஷயங்கள் வந்து நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் தாங்க இருக்கும். ஓகேங்களா? சில விஷயங்கள் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்ம நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடு வந்து கொஞ்சம் சுதந்திரமா இருந்திருக்கும். மற்ற நிறுவனங்கள்ல நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல செயல்பட்டு இருக்கும் போது உங்களுடைய செயல்பாட்டுக்கு யாரும் வந்து ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்க மாட்டார்கள். உங்களுடைய செயல்பாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இஷ்டம் போல இருந்திருக்கலாம். நீங்க வந்து நம்ம இன்னைக்கு நினைச்சா அந்த நிறுவனத்தை வந்து தூக்கி வச்சு பேசுவோம். நாளைக்கு அதே நிறுவனத்தை நம்ம வந்து டம்மியாக்கி பேசுவோம். இதெல்லாம் எல்லாமே நடந்திருக்கும். ஓகேங்களா? சோ இந்த நிறுவனத்துல நீங்க அது மாதிரிலாம் இனிமே நடந்துக்க முடியாது. ஓகேங்களா? உங்களுடைய செயல்பாடு இங்க சில கட்டுப்பாடுகளுடன் தான் இந்த நிறுவனத்துல நீங்க செயல்பட்டாகணும். இந்த நிறுவனத்துல நீங்க பிரசிடென்டாக இருக்கீங்க, ஒரு ஆர்கனைசராக இருக்கீங்க, ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருக்கீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் சில கட்டுப்பாடு இருக்கும். செயல்பாடுகளை இந்த நிறுவனத்துடைய வியாபார சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு, உங்களுடைய பர்சனல் செயல்பாடுகளுக்கு எனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த நிறுவனத்துடைய வியாபார சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கதாங்க செய்யும். அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த நிறுவனத்துல செயல்பட முடிஞ்சிச்சுன்னா நீங்க இருக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால நண்பர்களே, இதுவரை நீங்க நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிட்டோம், எப்படியெல்லாம் ஒரு ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4700 சொச்சம் பேர் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா மீதி நண்பர்கள் எல்லாம் வந்து இன்னும் வந்து அக்ரிமெண்ட் கொடுக்கல. சோ அவர்களுக்கு அப்ப நிறுவனத்து மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். சோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க இன்னைக்கு ஒருவேளை தெரியாம கூட இருந்திருக்கலாம். இன்னும் நிறைய டிஜிட்டல் ப்ரொமோட்டர் நண்பர்களுக்கு அந்த விஷயமே தெரியல. சோ இது வந்து மத்த ஃப்ரீலான்ஸ் ஜாப் மாதிரி கிடையாதுங்க. இது வந்து நீங்க ஒரு இன்சூரன்ஸ்ல ஒரு முகவராக செயல்படுவது எப்படியோ அதே மாதிரி ஒரு நிறுவனத்துல ஒரு இப்ப நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில இருப்போம். ஓகேங்களா? சோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாண்டிங் இருக்காது. ஓகேங்களா? சில நிறுவனத்துல பாத்தீங்கன்னா உங்களை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து உங்களை வந்து அவங்க ஜாயின் பண்ண வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இங்க இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் உள்ள உங்களுக்கான ஒரு இப்ப யாரெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கான பேட்ச், ஒரு பிரசிடென்ட்டுக்கான பேட்ச், ஒரு ஆர்கனைசருக்கான பேட்ச், ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கான பேட்ச், உங்களுக்கான அங்கீகார கடிதம், இது எல்லாமே நிறுவனத்துல இருந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்கனைசர், பிரசிடென்ட், டிஜிட்டல் ப்ரொமோட்டர் எல்லாருக்கும் கம்பெனியோட டிஷர்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு, இதுவும் நிறுவனம் வழங்கும். ஓகேங்களா? சோ ஒரு கார்பரேட் நிறுவனம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குதோ அப்படிதான் அதை கனவு கண்டுதான் இந்த நிறுவனத்தை ஆரம்பத்துல இருந்து நம்ம கொண்டுட்டு வந்தோம். ஆனா சில செயல்பாடுகள் எனக்கும் சில விஷயங்கள் வந்து என்னை மீறி நடக்க ஆரம்பிச்சிச்சு. சோ அத இன்னைக்கு ஒரு கட்டுக்கோப்போட திரும்ப மீட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இனிமே இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் என்பது உங்களுடைய செயல்பாடுகளை முன்னிட்டு தான் அது உருவாக போகுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நிறுவனத்துல ஒரு பிரசிடென்டா இருக்கீங்கன்னா நீங்க வெளியில போய் ஒரு வார்த்தை இந்த நிறுவனத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, இப்ப நான் இந்த நிறுவனத்துடைய சிஓவா இருக்கேன். நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஓகேங்களா, அது இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்றது நான் அதை உணர்ந்திருக்கணும். இந்த நிறுவனத்துடைய ஒரு பிரசிடென்டா உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, நீங்க போய் உங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். நிறுவனத்துடைய செயல்பாடுக்கு மேல 1000 கருத்துக்கள் இருக்கலாம்.
கருத்து மோதல்கள் 1000 இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கலாம். அத வந்து நிறுவனத்திட்ட தான் விவாதிக்கணுமே ஒழிய, அத போய் பொதுவெளியில 4 பேருகிட்ட நீங்க வந்து பேசும் பொழுது, அப்ப நிறுவனத்துடைய மதிப்பு அங்க வந்து நிறுவனத்துடைய பிராண்டோட மதிப்பு, நிறுவனத்தின் மேல் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாமே அங்க சிதையுதுன்னு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரசிடென்ட் நண்பர்கள் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் நான் வந்து பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறேன் தெரியுங்களா? சரி, நம்ம நேற்றைக்கு நான் சொல்லும் போது நிறைய பேர் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருந்தீங்க. எனக்கு வந்து எங்களுக்கு நிறுவனத்தின் மேல் அபார நம்பிக்கை இருக்கிறது, 100% நம்பிக்கை இருக்கிறது அப்படின்றது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரசிடென்டோடைய செயல்பாடுகளையும் நான் வந்து வெகு நுட்பமாக நான் கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். உங்கள யாருக்குமே வந்து 100% நம்பிக்கை இல்லை, 100% நம்பிக்கை இல்லை. 100% நம்பிக்கை எங்க ஒருத்தருக்கு எட்டுகிறதோ அங்கதான் வந்து ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை அங்க இருக்குன்னு அர்த்தம். இங்க இருக்கக்கூடிய எந்த பிரசிடென்ட்டுக்கும் 100% நம்பிக்கை கிடையாது. இதை நான் சொல்றதுனால உங்களுக்கு வருத்தம் வந்தாலும் ஓகேங்க, பட் உண்மையை சொல்லணும்ன்றது என்னுடைய நான் உணர்ந்த விஷயத்த சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய நான் தினசரி நிறைய பேர்ட்ட பேசிட்டு இருக்கேன், ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய யாரிடமும் வந்து 100% நம்பிக்கை இல்லை. பட் அந்த 100% நம்பிக்கையை வளர்த்துக்குங்க, ஓகேங்களா? உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஆர்கனைசர்களுக்கும் சரி, உங்களுக்கு கீழே வரக்கூடிய டிஜிட்டல் ப்ரமோட்டர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும், உங்களுடைய பேச்சு அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய செயல்ல கவனம் வைங்க. அடுத்த பிரசிடென்ட் என்ன செய்யறாங்க, அடுத்த டீம் என்ன செய்யறாங்கன்றத வாட்ச் பண்றது உங்களுடைய இது கிடையாது. இங்க நீங்க சம்பாதிக்க வந்திருக்கும். நம்மளோட ஒரே நோக்கம் இங்க சம்பாதிக்க வந்திருக்கும், வேற எதுவுமே கிடையாது. இங்க நம்ம திறமையை வளர்க்க வந்திருக்கும், வேற எதுவுமே கிடையாது. உங்களுடைய திறமையை வளர்த்து அதன் மூலமாக உங்க வருமானத்தை அதிகரிக்க வந்திருக்கும். அதுதானே, அதுக்கு தானே வந்திருக்கீங்க நீங்க, அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆர்கனைசர்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய ஆர்கனைசர் நண்பர்களோட பழகினது கிடையாது. ஆனா ஆர்கனைசர் நண்பர்கள் பொதுவா ஒரு குழுவா இருக்கக்கூடிய ஆர்கனைசர்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு 40% தான் அவங்களுக்கு ஆர்கனைசர் டீமோடைய நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40% மார்க் கொடுக்கலாம். நீங்க வந்து வேற யாரோ இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இதை பத்தி பேச போறதே கிடையாது. நீங்க இந்த நிறுவனத்துல ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு பொறுப்பிற்கு உங்களுக்கு நிறுவனம் வழங்கி இருக்கிறாங்க. சோ அந்த பொறுப்பிற்கு உண்டான பலன்களை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்க இந்த நிறுவனத்துடைய ஒரு பெரிய மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்படின்றத நினைவுல வச்சு, ஒரு ஆர்கனைசராக இருக்கக்கூடியவங்க ஒரு டீம் லீடர் அப்படின்ற ஒரு நினைவுல வச்சுக்கோங்க. பதவியோட பெயர் தான் வேற ஒழிஞ்சு மற்றபடி செயல்பாடுகள் எல்லாம் ஒண்ணுதான். இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியில உங்களுடைய பங்கும் முழுமையாக இருக்கணும் அப்படின்றத நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க இந்த நிறுவனத்தோட சேர்ந்து கைகோர்த்து சிறப்பாக செயல்பட முடியும். நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு மற்ற நிறுவனங்கள் நீங்க செயல்படும் போது அந்த நிறுவனங்கள் உங்களுக்கு என்ன எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க என்னன்றதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த நிறுவனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த, உங்களுடைய வாழ்க்கையுடைய உங்களுடைய செயல்பாட்டை வந்து எப்படி மேம்படுத்தணும், உங்களுடைய திறமையை எப்படி மேம்படுத்தணும், உங்களுடைய வாழ்க்கையுடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தணும்ன்ற விஷயத்தை தான் உங்களுக்கு இங்க சொல்லி தருவாங்க. உங்களை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா உண்மையிலே உங்களுடைய திறமையை பயன்படுத்துறதுக்கு தான் நாங்க இங்க இருக்கமே ஒழிய உங்க மூலமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்லாம் இங்க நிறுவனத்தை பயன்படுத்துறது துளி கூட நோக்கம் கிடையாதுங்க. அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்குன்றதை நான் உண்மையாக நல்லா அறிந்தவன். அதனால நண்பர்களே, நமக்குள்ள இருக்கக்கூடிய மன ஆச்சரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிட்டு உங்க டீம்ல இருக்கக்கூடியவங்களை போய் கூப்பிட்டு பேசுங்க. முதல்ல 1000 மன கஷ்டங்கள் இருக்கலாம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்க எல்லாருமே ஒரு குழுவாக செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம எல்லாம் வெற்றி அடைய முடியும்.
நம்ம இன்னைக்கு வெற்றி அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஓகேங்களா, நண்பர் சம்சுதீன் இருக்காருங்க. அவரை பத்தி எனக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமும் சொல்றாங்க. அப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். இந்த சம்சுதான் தெரியாது எனக்கு. சோ அவரை பத்தி எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில விஷயங்கள் வருது. அப்ப ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை இல்ல, அவருக்கு நம்பிக்கையே இல்ல, இந்த நிறுவனத்தின் மேல நம்பிக்கை இல்ல. இந்த நிறுவனம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, இந்த நிறுவனம் இருக்குமா, நாளைக்கு மூடிடுவாங்களா, 3 மாசத்துக்குள்ள போயிடுவாங்களான்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த நிறுவனத்துல ஒரு ஆர்கனைசராக செயல்படுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர் 25 பேர் அவர்கிட்ட கொடுக்குறோம் நம்ம, ஓகேங்களா. நான் பேரை குறிப்பிட்டு சொல்றதுக்காக வருத்தப்படக்கூடாது, ஏன்னா வரக்கூடிய விஷயங்கள் அப்படி. ஓகே, சோ அந்த நபருக்கு வந்து 25 நபர்களை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த 25 நபர்கள் வந்து வாழ்க்கையில ஏதாவது சம்பாதிக்கலான்ற நோக்கத்துல வந்திருப்பாங்க. நான் தவறானவனாக இருக்கும் பொழுது, நான் நம்பிக்கை இல்லாதவனாக இருக்கும் பொழுது, இந்த நிறுவனத்துல இன்னைக்கு என்னை நம்பி உற்பணக்கூடிய எத்தனை பேருடைய பணம் அப்பாற்பட்டதுங்க. இன்னைக்கு 6000 ரூபாய் பணம் யாருக்கு பெரிய காசு கிடையாது. 6000 ரூபாய் இங்க வந்து இழந்துறதுனால, இல்ல அதிகபட்சம் போனா ஒருத்தர் இங்க எவ்வளவு கட்டிருப்பாரு, 6069, 825, 290, இன்னும் ஒரு 4000 ரூபாய் சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு 12000 ரூபாய் வச்சுக்கோங்க. 12000 ரூபாய் இங்க யாருக்கும் பெரிய காசு கிடையாது. ஆனா டைம், அந்த நம்பிக்கை, அந்த உணர்வு ரீதியான ஒரு நம்பிக்கை இங்க கெட்டு போகுது பாத்தீங்களா. அதுக்காக தான் இன்னைக்கு மூச்சை பிடிக்க நேற்று 4 மீட்டிங், இன்னைக்கு ஒரு மீட்டிங் எடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். எனக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களை யாரையும் நான் சிதைச்சிடக்கூடாது. அதனால நண்பர்களே, ஆர்கனைசர் நண்பர்கள், உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உங்களால இந்த 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 நிறுவனத்துல என்னால சாதிக்க முடியும், என்னால என் திறமையை வளர்த்துக் கொள்ள முடியும், என்னால ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை அடைய முடியும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உங்களால ஒரு டீமை வழி நடத்த முடியும் நினைச்சீங்கன்னா, நீங்க தயவு செய்து ஆர்கனைசரா இருங்க. ஏன் நான் வந்து நேத்து மீட்டிங்ல இதை பத்தி பேசல, ஏன் வந்து இன்னைக்கு பிரசிடென்ட் ஆர்கனைசருக்குன்னு தனியா ஒரு மீட்டிங் போட்டேன் அப்படின்னா, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள், நான் ஏன் இடையில வந்து டிஜிட்டல் ப்ரமோட்டர் இனிமே வேணான்னு சொல்றேன்னா, எனக்குள்ள ஒரு பயம். டிஜிட்டல் ப்ரமோட்டர் இனிமே கிடையாதுங்க, இனிமே டிஜிட்டல் ப்ரமோட்டர் இதுக்கு மேல எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? ஏன்னா இன்னும் ஆர்கனைசர் பிரசிடென்டே ஒருத்தருக்கு இன்னும் ஒரு முழுமையான செயல்பாட்டுக்குள்ள வரல யாருமே. நான் இப்ப இங்க என்னதான் பேசிட்டு போனாலும் அடுத்த டைம் நீங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அடுத்த டைம் அங்க போயிட்டு பே அவுட்ன்ற ஒரு விஷயத்துலதான் நிப்பீங்க. அந்த பே அவுட் எங்கிருந்து வரும் அதை யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்க, ஒரு நாள் கம்பெனி கொடுத்துருது, 10 நாள் கம்பெனி கொடுக்குதுங்க, 11ஆவது நாள் கம்பெனி எங்கிருந்து கொடுக்கும்? 12ஆவது நாள் கம்பெனி எங்கிருந்து கொடுக்கும்? 30ஆவது நாள் கம்பெனி எங்கிருந்து கொடுக்கும்? இந்த நிறுவனத்துல நீங்க 10 நாள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, 10 வருடங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது நீங்க முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டீங்கன்னா, சார் நான் 4 கம்பெனி பண்றேன், 5 கம்பெனி பண்றேன், 10 கம்பெனி பண்றேன், இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் வந்து 25 கம்பெனி நான் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்களே ஒழிஞ்சு, ஏதாவது ஒரு கம்பெனில நான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெடியா ஸ்டாண்டர்டா ஒரே கம்பெனியோட பிசினஸ நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க யாரையாவது சொல்லுங்க பார்க்கலாம். கிடையவே கிடையாது. ஆனா இந்த நிறுவனத்துல இன்னும் 10 வருடங்கள் ஆனாலும் நீங்க சொல்லுவீங்க, ஜமோரான்ற நிறுவனத்துல நான் வந்து 10 வருடமாக நான் வந்து ஆர்கனைசராக இருக்கேன், 10 வருடமா நான் டிஜிட்டல் ப்ரமோட்டரா இருக்கேன் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்க முடியும். சார் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்கறதாங்க என்னுடைய வேலை. நாங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது இதை ஃப்ரீலான்சர்ல போலாமா இல்ல சேலரி பேசிக்ல போலாமான்னு முடிவு பண்ணும்போது, ஸோ சேலரி பேசிக்ல வந்து இது செட் ஆகாது, மார்க்கெட்டிங்ன்றது இன்னைக்கு இந்த காலகட்டம் வேறு, இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேறு, ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேலரி பேசிக்ல இருக்கக்கூடியவங்களை நம்ம எடுத்து மார்க்கெட்டிங் பண்றதுங்கிறது இயலாத காரியம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் நிறைய பேர் பாருங்க எல்லாமே ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேல்ஸ் பர்சன் அப்படின்றவரே இன்னைக்கு இல்லாம இருக்கிறாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும். ரொம்ப கஷ்டம். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனில கூட சேல்ஸ் பர்சன் கிடையாது. அதனாலதான் எல்லா நிறுவனங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போயிட்டாங்க. சோ அப்ப நாங்க இந்த ஃப்ரீலான்சருக்குன்னு டிக் பண்ணும்போது யாரை இந்த ஃப்ரீலான்சரா கொடுக்கலாம், நம்மளே ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாமா இல்ல வந்து யாரை பயன்படுத்தலாம்னு சொல்லும் போது, இந்த உலகத்துல நெட்வொர்க்குற மாதிரி ஒரு மிக சிறந்த மார்க்கெட்டரை பார்க்க முடியாது, மிக சிறந்த நம்பிக்கைவாதிகளை பார்க்க முடியாது அப்படின்றதுனாலதான் நான் வந்து, ஏன்னா நான் இந்த துறையில இருந்ததுனால இந்த
இந்த இதை உங்களுக்கு டிக் பண்ணும். உங்களுக்கு அபாரமான திறமைகள் இருக்கு, அபாரமான மார்க்கெட்டிங் திறமை இருக்கு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமை வந்து இன்னைக்கு உலகத்துல யாருக்குமே கிடையாது. அதை சரியான முறையில பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஓகேங்களா? சரியான முறையில பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நிஷா மேடம் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, சார் எங்க வீட்டுக்காருக்கு முன்னாடி நான் பெரிய கெத்தா இருக்கணும் சார், அவரை விட நான் பெரிய லெவல்ல நான் வளர்ந்து காட்டணும் சார். உண்மையிலே அந்த இலக்குக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்ப அதுக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய செயல்பாடுகளை வடிவமைச்சுக்கணும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தர், நான் சாட்டை ஓபன் பண்ண சொல்றேன், யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில நான் வந்து இல்ல சார் எனக்கு இது இருக்கிறதே போதும் சார், எனக்கு இன்னைக்கு இருக்கிற வருமானமே போதும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது ஒரு நபரை சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நீங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லெவல்ல போகணும், வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழணும், ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அடையணும்ன்றது தானே எல்லாருடைய இதுமே இல்லையா? சோ அதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த நிறுவனம் உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். நான் கூட தான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்க்கைய, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா என் கூட நான் பயிற்சியில கலந்துக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி, குறைந்தபட்சம் 100 கோடிக்கு பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் தான் நான் என்னுடைய பயிற்சியில கலந்துக்கிறாங்க. பட் நான் மட்டும்தான் இன்னும் வந்து அந்த இன்னும் 1 கோடி ரூபான்ற இலக்கிய, 1 லட்சம் ரூபான்ற இலக்கிய நான் அடையாம இருக்கிறேன். அதற்காக நான் வந்து இதுல என்னுடைய செயல்பாடை நான் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சுக்கிறேன். ஆனா என்னுடைய செயல்பாட்டிற்கு ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், என் கூட பயிற்சியில கலந்துக்கக்கூடியவர்கள்ல நான் தான் முதன்மையானவனா இருப்பேன், நான் தான் முதன்மையானவனாக இருக்கேன். அதனால நண்பர்களே, நீங்க உங்களுடைய பர்சனல் செயல்பாட்டை பத்தி இந்த நிறுவனத்திற்கு எந்த விதத்திலையும் நிறுவனம் வந்து கேர் பண்ண மாட்டாங்க, அதை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனா இந்த நிறுவனத்தை ஒட்டிய உங்களுடைய வியாபார செயல்பாட்டிற்கு, ஓகேங்களா, இந்த நிறுவனத்தை ஒட்டிய வியாபார செயல்பாட்டுகளுக்கு 100% வந்து இந்த நிறுவனம் வந்து கேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த நிறுவனத்துடைய பிரசிடென்ட்ஸ் யாராரு, ஆர்கனைசர்ஸ் யாராருன்றத இந்த நிறுவனம் வந்து போட்டோவோட வந்து Zamora.in வெளியிட போறாங்க. சப்போஸ் இல்ல சார் என் போட்டோ என்னோட இதுல வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க அத நிறுவனத்துக்கு தெரிவிச்சிருங்க, உங்களோட பிரசிடென்ட்டுக்கு தெரிவிங்க. பிரசிடென்ட் வந்து நிறுவனத்துக்கு தெரிவிக்கட்டும். சோ பிரசிடென்ட் நண்பர்களே, என்னோட போட்டோ எல்லாம் வரக்கூடாதுங்க, என்னோட போட்டோ எல்லாம் வெப்சைட்ல வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஓகேங்களா, சார் யார் இந்த நிறுவனத்துடைய மார்க்கெட்டிங் பிரசிடென்ட்ஸ் யாராரு, மார்க்கெட்டிங் ஆர்கனைசர்ஸ் யாராருன்றதுடைய போட்டோஸ் வந்து ஏங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு நிறுவனங்க, எந்த ஒரு இது மாதிரி ஒரு இது நீங்க MLM நிறுவனமே நினைச்சிட்டு இருந்தா கூட அப்படியே வச்சுக்கோமே, எந்த ஒரு MLM நிறுவனம் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து, ஓகேங்களா, எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இன்னைக்கு நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனத்தை காட்டுங்க பார்க்கலாம். எல்லா டீமையும் ஒண்ணு சேர்த்து எல்லாரும் ஒன்னா பழகிக்குங்க, நீங்க ஒன்னா இருங்க. இன்னைக்கு யாருக்கு யார தெரியும் இங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். ராஜலட்சுமி மேடத்துக்கு நிசாவை யாருன்னு தெரியுமா? ரோஹித் சாருக்கு வாசுதேவன் சார் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் இங்க தெரியும். ஒரு குடும்பமா இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்கை உருவாக்கணும்ன்றதுக்கு தான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சிருக்கோம். சோ அதனால ஒரு சிறந்த குழுவை உருவாக்குவதுதான் நிரந்தர கம்பெனியுடைய ஒரு நோக்கமாக நம்ம செயல்பட்டு இருக்கோம். அதுல நீங்க எல்லாருமே உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய செயல்பாட்டை இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சோ விட்டுருங்க. அடுத்த 7 நாட்கள் என்னுடைய செயல்பாடும் சரி, உங்களுடைய செயல்பாடும் சரி, மிக சரியாக இருக்கும். நிறுவனத்துடைய செயல்பாடு மேலும் மேலும் உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கும், மேலும் மேலும் உங்களுடைய நம்பிக்கையை வளர்க்கக்கூடியதாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய நம்பிக்கையும் நிறுவனத்திற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுடைய செயல்பாடு நிறுவனத்துக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி நீங்க நடந்துக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆர்கனைசருடைய செயல்பாடும் சரிங்க, ஏதோ பிரசிடென்ட்டுக்காக சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆர்கனைசர்களுடைய செயல்பாடும் சரி அப்படிதான் இருக்கும். ஆர்கனைசர் பேசக்கூடிய வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கணும். டீமுக்கு உங்களால நம்பிக்கை அளிக்கக்கூடிய அளவுல பேச முடியலன்னா இன்னைக்கு பதவியில இருந்து விலகிடுங்க. நீங்க இதுவரைக்கும் செயல்பட்ட நிறுவனங்கள் என்பது வேறு, இந்த நிறுவனம் என்பது வேறு. சோ இங்க இருக்கக்கூடிய
ஏன் நான் ஆரம்பத்துல சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு யாரா இருந்தாலும் ஒரு பிரசிடென்டாக இருக்கக்கூடியவர், ஒரு ஆர்கனைசராக இருக்கக்கூடியவர் 100% நம்பிக்கையோடு இங்க செயல்படணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த 100% நம்பிக்கை இருக்கும் பட்சத்துலதான் இந்த நிறுவனத்துடைய செயல்பாடு சிறப்பா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கலாம், உங்களுடைய செயல்பாடு சிறப்பா இல்லை அப்படின்னா இந்த நிறுவனம் 1000 விமர்சனங்களுக்கு உள்ளாகும், 1000 இதுக்கு இதாகும். நம்ம பே அவுட்ன்றதுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை நம்ம கத்துக்கணும். அது கத்துக்கிறதுக்கு வந்தா மட்டும்தான் உங்களோட பே அவுட் ரெகுலரா வரும். இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கும் போது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு அலுவலகத்துக்குன்னு ஒரு சிஓவாக இல்ல ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவாக போகும்போது என்னுடைய ட்ரெஸ்ல இருந்து என்னுடைய செயல்பாட்டுல இருந்து எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கும் பாத்தீங்கன்னா நான் அந்த நிறுவனத்தோட சிஓவா இருக்கேன். எனக்கும் போயிட்டு பாத்தீங்கன்னா எங்க ஆபீஸ்ல ஒரு கேண்டீன் இருக்கு. சோ அந்த கேண்டீன்ல போய் உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை. நான் ஒரு சிஓ போய் உட்காந்து சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. சோ எனக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃபோடையும் ஒரு ஜாலியா இருக்கணும்னு எனக்கும் தோணும். ஆனா நான் போய் செய்ய முடியுமா? அதை முடியாது. ஏன்னா நான் ராமநாதன் அப்படின்றத விட ஜமோரா நிறுவனத்துடைய சிஓ அப்படின்றது வேறு. அந்த சிஓன்ற பதவிக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கணும்ல. இங்க இருக்கக்கூடிய சில பிரசிடென்ட் மேல எனக்கும் சில விஷயங்கள் எனக்கும் அவங்க மேல வருத்தங்கள் இருக்கு. அது என்னைக்குமே நான் அந்த வருத்தத்தை நான் சொன்னது கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இங்க என்னுடைய வார்த்தை அப்படின்றது இந்த நிறுவனத்துடைய வார்த்தை. அதனாலதான் நண்பர்களே, சோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம், பேசிட்டே போனோம். சோ உங்களுடைய செயல்பாடு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதாங்க. நீங்க ஆர்கனைசராக இருந்தாலும் பிரசிடென்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறந்த வருமானம், நீங்க மனம் மகிழக்கூடிய வாழ்க்கையில நீங்க இதுவரை பார்த்திராத ஒரு வருமானத்தை இந்த நிறுவனத்தால ஏற்படுத்தி தர முடியும். ஆனா அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பை ஜாஸ்தி வச்சுட்டீங்க. சோ இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிஜிட்டல் ப்ரமோட்டர்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ரமோட்டர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்களான்றத செக் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு 100% இன்கம் ஸ்டார்ட் ஆகாது. அதையும் சொல்லிடுறேன். எந்த ஒரு நிறுவனங்க கடன் கொடுக்குறாங்க, நீங்க கடனை வாங்கிக்கிட்டு நீங்க செயல்படுங்க, கடனை வாங்கிட்டு இந்த நிறுவனத்துக்கு பர்ச்சேஸ் கொடுங்கன்னு எந்த ஒரு நிறுவனங்க அந்த உலகத்துல சொல்றாங்க சொல்லுங்க? எந்த ஒரு நிறுவனம் சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கிடையாதுல்ல. சோ அப்ப நம்ம நிறுவனம் ஒரு கிரெடிட் வேலட்னு ஒரு இதை உருவாக்கி அந்த கிரெடிட் வேலட் மூலமா ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாடிக்கையாளர்களையும் இந்த ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டத்துல கொண்டு அந்த ஒரு புள்ளியில இணைக்கணும் அப்படின்றதான் நிறுவனத்துடைய நோக்கம். அப்படி இணைச்சு பாருங்க, வாழ்நாள் முழுவதும் வாடிக்கையாளர்கள் ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பை பெறுவார்கள். அதனால நண்பர்களே, உங்ககிட்ட நான் ஃபைனலா கேட்டுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான். இதுவரை நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சோ ரைட், ஓகே. இனி நம்மளுடைய செயல்பாடு உங்களுக்கு நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர்ட்ட ஒரு 25 பேரை கொடுக்குறோம். அது யார்? நீங்க உருவாக்கிய டீமா? யோசிச்சு பாருங்க. வேற யாரோ ஒருத்தர் இந்த நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர் உருவாக்கிய ஒரு குழுவை உங்ககிட்ட கையில கொடுக்குறோம். சார் நீங்க மெயின்டைன் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்றதுனால நம்ம அவங்க நம்பிக்கையும் பொய்யாக்குறோம். அவங்களுடைய நம்பிக்கையை முற்றிலும் சிதைக்கிறோம். கம்பெனி மேல இருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ணத்தையும் சிதைச்சிடுறோம். இப்படிதான் நடந்துச்சு, இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அதுக்காக நிறுவனம் எங்கேயாவது தன்னுடைய செயல்பாட்டை சுருக்கிக்கிட்டாங்களான்னு யோசிச்சு பாருங்க. டே பை டே எங்கேயாவது நிறுவனம், இங்க 1000 விமர்சனங்கள் இருந்தா நிறுவனம் எங்கேயாவது
தன்னுடைய செயல்பாட்டை சுருக்கிக்கிட்டாங்களான்னு யோசிச்சு பாருங்க. நிறுவனம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே தான் இருக்குது, போயிட்டே தான் இருக்கும். அதனால இனி இந்த மீட்டிங்க்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய 166 நபர்கள் கலந்துகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நான் பேசிய இதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்டு நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய செயல்பாடு இந்த மீட்டிங்க்கு பிறகு இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுடைய செயல்பாடு எனக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய திறமைசாலிகளாக விளங்குவதற்கு இது ஒரு களமாக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அப்படின்றத நான் நம்புறேன். வாழ்க்கையில உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுவதற்கு உங்கள் செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் அப்படின்றதையும் நான் நம்புறேன். உங்களை வெற்றியாளர் ஆக்குவதற்கு நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன். நமது நிறுவனமும் தயாராக இருக்கும். ஆனா நீங்க அதுக்கு வரணும். அதற்கு வந்தால் மட்டும்தான் உங்களால வெற்றியை நோக்கி நம்ம போக முடியுங்க. ஓகேங்களா? சோ இங்க ஒருத்தருடைய செயல்பாட்டால இந்த நிறுவனம் உருவாகல. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான நபர்களை ஒன்றிணைத்து தான் நம்ம செயல்பாட்டை அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக தான் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். அதனால நண்பர்களே, பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள், ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டருக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு கவலை கிடையாதுங்க. அதை பத்தி நான் கேர் பண்ண போறதும் கிடையாது. ஏன்னா ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டர், அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த நிறுவனத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும். ஆனா ஆர்கனைசருக்கான சம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள், ஒரு பிரசிடென்ட்டுக்கான சம்பளத்தை எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள், அதற்கான மனநிலை, அதற்கான செயல்பாட்டை நீங்கள் பரிபூர்ணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய நான் சொல்லக்கூடிய உங்களுக்கான விஷயம். ஓகேங்களா? சோ அதை நீங்கள் எல்லாருமே செய்வீங்க அப்படின்னு நம்புறேன். சோ இப்போ பேவுட் சிஸ்டம் நம்ம ஆரம்பமாகக்கூடிய சூழல்ல இருக்கிறோம். சோ அந்த சூழல்ல நீங்க இதற்கு பிறகு உங்களுடைய செயல்பாடு வேற லெவல்ல இருக்கணும். சோ முதல்ல நீங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்றதுக்கு பழகுங்க. ஒரு பிரசிடென்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹோம்ஒர்க் பண்ண பழகுங்க. உங்க கையில நிறுவனம் ஒப்படைச்சிருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுக்கு கீழே ஒப்படைச்சிருக்கக்கூடிய நண்பர்களை, ஓகேங்களா, நீங்கள் எப்படி வழி நடத்தணும்ன்றத நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. சோ இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுடைய லாகின்குள்ள உங்களுக்கு கீழே யாரை ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அவர்களை சரியான முறையில வழிநடத்தி நீங்களும் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு மற்றவர்களுக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ளும்படி நான் வேண்டுகிறேன். சோ நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கோட தாங்க நாங்க வந்திருக்கோம். ஓகேங்களா? சும்மா வெறும் பேச்சளவுல எல்லாம் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, 1140 1130 ரீட்டைல் ஷாப்பை உருவாக்கணும்னு ஒரு நோக்கத்துல சொல்றேன். அதை பலமுறை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதற்காக நிறுவனம் ஏதாவது முயற்சி எடுக்காம இருக்காங்களா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சென்னையில எத்தனை இடங்கள்ல ரீட்டைல் ஷாப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். அதற்காக ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். யூனோ ஷாப்பிங்ன்ற ஒரு கடையில, மாங்காடுன்ற ஒரு கடையில நடக்கக்கூடிய, மாங்காடுன்ற இடத்துல நடக்கக்கூடிய அந்த கடையில நடக்கக்கூடிய சேல்ஸ்ல உங்களுக்கு பங்கு இருக்குதா இல்லையா? அந்த லாபத்துல ஒரு சிறு துரும்பு உங்களுக்கு வரப்போதா இல்லையா? குளித்தலையில நண்பர் ரோஹித் அவர் மூலமாக அட்வான்ஸ் கொடுத்திருக்கோம். திருச்சியுடைய குடோன் எடுத்திருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல பல்லாவரத்துல கடை ஸ்டார்ட் ஆக போகுது, குரோம்பேட்ல கடை ஸ்டார்ட் ஆக போகுது, சூளைமேட்ல கடை ஸ்டார்ட் ஆக போகுது, வலசரவாக்கத்துல கடை ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க ஆரம்பிக்கக்கூடிய கடைகள்ல நடக்கக்கூடிய சேல்ஸ்ல உங்களுக்கு ஒரு சிறு துரும்பு உங்களுக்கு வரப்போதா இல்லையா?
இந்த 1140 ஷாப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறுவனம் ஏதோ பேச்சளவுல எல்லாம் இல்ல ஏதாவது சொன்னதை ஒரு விஷயம் சொல்லாம செய்யாம இருக்கமா சொல்லுங்க. கோல்டு கொடுக்குறேன்னு சொன்னோம், கோல்டு கொடுக்காம இருக்கமா? இஎம்ஐல கோல்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தோம், சொல்லாம நாங்க கொடுக்காம இருக்கமா? அது வரைக்கும் கொடுத்துட்டு தானே இருக்கும். 55% தள்ளுபடியில கோல்டு தரேன்னு சொன்னோம். ஒரு 21 நபர்கள் வாங்கினாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்க அடுத்து என்ன பண்ணணும்ன்றத அவங்க மறந்துட்டாங்க. ஆனா நிறுவனத்துக்கு அது லாஸ் தான். அந்த வகையில லாஸ் தான். அதோட முற்றுப்புள்ளி வச்சா லாஸ் தான் அது. யாராவது அதை பத்தி அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கோல்டு வாங்கினதோட சரி, அடுத்து 24 ஹவர்ஸ்ல என்ன பண்ணணும்னு நிறுவனம் சொன்னிச்சு. அதை யாருமே செய்யல. அந்த 21 நபர்களும் மறந்துட்டாங்க. ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய நீங்க அதற்கு நம்ம என்ன செய்யணும்ன்றதையும் நீங்க யோசிக்கணும். அதை செஞ்சா மட்டும்தாங்க நம்ம லைஃப்ல வந்து நீண்ட காலம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியும். பலனை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அது எந்த நிறுவனத்தாலையும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கும் உங்களுக்கு செயலுக்கும் தான் உங்களுக்கு ஊதியம் வரணுமே ஒழிய வேற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நிறுவனம் யாராலையும் ஊதியம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நான் என்னுடைய உழைப்புக்கும் என்னுடைய திறமைக்கும் தான் இன்னைக்கு வந்து நான் சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அதே தானே நீங்களும் அப்படிதான் சம்பாதிக்க முடியும். யாராலையும் அப்படித்தானே சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், சினிமால இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு 200 கோடி ரூபாய் வாங்குறாரு, 200 கோடி ரூபாய் வாங்குறான்ப்பா அவன் அப்படின்னு நம்ம பேசுறோமே, அந்த திறமை நமக்கு வந்துருமா? அவருடைய ஸ்டைல் 75 வயசானாலும் அவருடைய ஸ்டைல் வந்து நம்மளால பண்ண முடியுமா? ஆனா அவர் விமர்சனங்கள் 1000 பேர் பண்றோம். ஆனா நாள் பாத்தீங்கன்னா நம்ம தான் போயிட்டு நாள் டிக்கெட் எடுத்துட்டு 1000 ரூபாய் இருந்தாலும் 1500 ரூபாய் இருந்தாலும் போய் டிக்கெட் எடுத்து போய் நிக்கிறோம். காரணம் என்ன? அந்த மனிதருடைய திறமை, அந்த மனிதருடைய உழைப்பு. அதுக்கு தானே அவர் 200 கோடி ரூபாய் வாங்குறாரு. அது வாங்குறது தப்பே கிடையாது. ஆனா அவர் எதுவுமே செய்யாம, அவர் உழைக்காம, அவருடைய இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படத்துலயும் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ரஜினிகாந்த்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால சொல்றேன். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. 42 வயசுல இன்னைக்கு வந்து டோனி வந்து இறங்குறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த அரங்கமும் எந்திரிச்சு நின்று கத்துதுன்னா அப்ப அந்த மனிதனுடைய திறமைக்கும் அந்த மனிதனுடைய உழைப்புக்கும் அங்க வந்து மரியாதை இருக்குல்ல. அதுக்கு தானே இன்னைக்கு வந்து அவர் கோடிக்கணக்கில் இன்னைக்கு சம்பளம் வாங்குறாரு. அப்ப அதுக்காக அவர் எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டிருக்கணும். இன்னைக்கு 42 வயசுலயும் இறங்கிய 4 பால்ல 20 ரன் அடிக்கிறாருன்னா ஒரு 35 வயதுக்கு ஒரு 35 வயதுக்கு அந்த வயதுடைய வீரருக்கு ஈக்குவலா அவர் விளையாடுறாரு அப்படின்னா அப்ப அதுக்கு அவர் எவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கணும், எவ்வளவு ஹோம் ஒர்க் பண்ணிருக்கணும், அவருடைய திறமையை இன்னும் வந்து எவ்வளவு தூரம் பட்டை திட்டிட்டு இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கும் அதுதான். உங்களுடைய திறமையை உங்களுடைய உழைப்பை நம்பி இருங்க. கண்டிப்பா வந்து அதுக்கு என்றென்றும் வந்து உங்களுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அது இந்த உங்களுடைய உழைப்புக்கான விஷயங்கள் எங்கேயுமே வீணாகாது. நான் கூட ஒரு டயத்துல தோத்து போகும்போது யோசிச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு நீங்க இப்ப என் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய நண்பர்களை கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் என்னோட உழைப்பு எவ்வளவு தூரம்ன்றதுல. நான் ஒரு சிறந்த உழைப்பாளி அப்படின்னு சொல்றதுல நான் வந்து என்னைக்குமே நான் வந்து அதை தற்பெருமையா கூட எடுத்துக்கிட்டு யார் வேணாலும். ஆனா நான் வந்து என்னுடைய உழைப்பு என்னன்றது, அபார உழைப்பு என்னன்றது எனக்கு நன்றாகவே புரியும். ஒரு டயத்துல எனக்கு அந்த உழைப்பெல்லாம் ஒரு நஷ்டமாயி கீழே 0க்கு வரும்போது என்னடா அது நம்மளோட உழைப்பு வீணா போச்சோ அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா அடுத்த செகண்ட் வந்து அடுத்த 1 மாசத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சி வேற விதமா இருக்கும். அப்பதான் நான் யோசிப்பேன், இந்த உழைப்பில இருந்து நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு தான் நமக்கு அந்த நிறைய அனுபவங்கள் அங்க கிடைச்சிச்சு அப்படின்றத அன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்த்திருக்கேன். அதனால நண்பர்களே, இப்போ உங்க டீம்ல உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களை அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கான அனுபவங்கள். எங்கேயுமே உங்க உழைப்பு வீணாக போச்சுன்னு நினைச்சிடாதீங்க. உங்க உழைப்பு என்னைக்குமே வீணா போகாது. அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் வந்து அடையும். ஆனா உழைப்புன்றது வெறும் ஐடி போடுறது மட்டும்தான் உழைப்புன்றத தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. ஒருத்தர் உருவாக்கிட்டோம்,
அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் உழைப்பு கிடையாது. நீங்க உருவாக்கிய நபரை ஒவ்வொரு நாளும் நீங்க கண்காணிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட இருந்து சேல்ஸ் வருதான்னு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அவர் இந்த நிறுவனத்துக்காக செயல்படுறாருன்றதை வாட்ச் பண்ணணும். அதுதான் உங்களுடைய உழைப்பு. நீங்கள் உங்களுக்கு கீழே வரக்கூடியவர்களை ஒரு மிக சிறந்த திறமைசாலிகளாக, மிக சிறந்த வெற்றியாளராக நீங்க உருவாக்கணும். அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும். நம்ம ஒருத்தர் உருவாக்கிட்டோம், அவரை பத்தி கேர் பண்றதே கிடையாது. அவரு 6 மாசம் ஆச்சு, சார் உங்க அப்ளைன் எப்ப சார் கூப்பிட்டாரு அப்படின்னு கேட்டா, சார் என்னோட அப்ளைன் வந்து கூப்பிடுறதே கிடையாதுங்க. நீங்க இன்னைக்கு நிறைய பேரோட இதை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய மிகச்சி எல்லாருமே இங்க கேட்டு பாருங்க. இன்னைக்கு விக்டர் சார் எடுத்துக்கிறேன். விக்டர் சார் அவருடைய டவுன்லைன்ல எத்தனை பேர்கிட்ட வந்து தினசரி கூப்பிட்டு பேசியிருக்காருன்னு கேளுங்க பார்க்கலாம். கோவிந்தராஜ் சார் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லைனுக்கு எத்தனை பேருக்கு டெய்லி கூப்பிட்டு பேசியிருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்து எனக்கு ஒரு சில டயத்துல மீட்டிங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு தோணினாலும் நான் வந்து என்னை மீறி நான் மீட்டிங் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அடிக்கடி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தாதான் உங்களுடைய கம்பெனியுடைய இதை என்னன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாதான் உங்களுக்கு விஷயங்கள் புரியும். அப்பதான் நீங்க உங்களுடைய செயல்பாட்டை நீங்க அதுக்கேற்றார் போல அமைப்பீர்கள். ஆனா நம்ம யாருமே நம்ம ஒருத்தர் உருவாக்கிட்டோம், அதோட அவ்வளவுதான். எத்தனை நாள் விக்டர் வந்து டேனியல் சாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு கேட்டு பாருங்க பார்க்கலாம். எத்தனை நாள் பேசியிருப்பாரு கேளுங்க பார்க்கலாம். டெய்லி பேசணுங்க. டெய்லி கம்பெனியை பத்தி விவாதிக்கணும். சார் இன்னைக்கு உங்களுடைய நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க கம்பெனிக்குன்னு கேள்வி கேட்கணும். விக்டர் சார் டேனியல் சார் கேட்கணும், டேனியல் சார் அவர் கீழே இருக்கவங்களை கேட்கணும். இதெல்லாம் டெய்லி கேட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த நிறுவனத்துடைய செயல்பாடு மிக பெரிய அளவுல இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதற்கு அதுதான் ஒரு அப்ளைனா இருக்கக்கூடியவருடைய ஒரு செயல்பாடு அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பிரசிடென்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ஆர்கனைசர்கிட்ட பேசணும். ஒரு ஆர்கனைசருக்கு வந்து நீங்க வெறும் அவர்கிட்ட ரிப்போர்ட் வாங்குறது மட்டும் வேலை கிடையாது. ஒரு ஆர்கனைசர் டிஜிட்டல் ப்ரமோட்டர்கிட்ட ரிப்போர்ட் வாங்குறது மட்டும் உங்க வேலை கிடையாது. நிறுவனத்தோட அப்டேட்டை சொல்லணும், நிறுவனத்தோடைய வளர்ச்சியை சொல்லணும். இன்னைக்கு கிரெடிட் வேலட்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைய பேர், சார் கிரெடிட் வேலட் லோட் பண்ணிட்டீங்க சார், இன்னும் ஏன் சார் வந்து எங்களுக்கு கொடுக்கல? கிரெடிட் வேலட் நான் கடன் கொடுக்குறேங்க, அந்த கடன் திரும்பி எனக்கு வரணும். இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து லோட் ஆயிடுச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. அதை ஓபன் பண்ணி விடுறதுக்கு எனக்கு 10 நிமிஷத்து வேலை, ஓபன் பண்ணி விட்டுருவேன். நாளைக்கு உங்க கீழே இருக்கக்கூடிய நண்பர்கள் ரீபேமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் அங்க ஒரு டார்ச்சர் போகும் அவங்களுக்கு. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என் அப்ளைன் இதெல்லாம் சொல்லல சார் பாரு, என் அப்ளைன் இதெல்லாம் எனக்கு சொல்லலைங்க, அவங்க வந்து நான் ஜாயின் பண்ணிட்டாலே இது வந்து ஃப்ரீன்னு சொன்னாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் சில ஏற்பாடுகள் ஒரு ஓரிரு நாள்ல செய்து முடித்து விட்டு செய்யலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சார் நீங்க தானே சார் சொல்லிவிட்டீங்க, உங்க டீம் தானே சார், நீங்க ஏன் சார் வந்து அப்ளைன் வந்து சொல்லலைன்னு சொல்றாரு, நீங்க ஏன் சார் சொல்லல? சார் நான் எல்லாமே சொல்லிட்டேன் சார் சொல்லி. அதனால நண்பர்களே, உங்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுடைய செயல்பாட்டுல மாற்றங்கள் கொண்டு வாருங்கள். இந்த நிறுவனம் உங்களுடைய வளர்ச்சிக்கு 100% உறுதுணையாக இருக்கும். அது இந்த நிறுவனத்துடைய கடமை, அது இந்த நிறுவனத்துடைய கடமை. இந்த நிறுவனத்துக்குள்ள நீங்க பிரசிடென்டா வந்துட்டீங்க, ஆர்கனைசரா வந்துட்டீங்கன்னா உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்றத இந்த நிறுவனத்துடைய தீர்மானமான கடமை. அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் கொடுத்துருவாங்க. அந்த டீம் பாருங்க. ஒரு மதியம் ஒரு 1 மணி வாக்குல நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறேன். அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய லாகினை ஓபன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டீம் தான் இனிமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள், அவங்கதான் உங்களுடைய டீம், உங்களுடைய அணியினர் அவங்கதான். அவங்கள வச்சுதான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. நீங்க அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தி காட்டுங்க, உங்களுடைய வாழ்க்கை தன்னால மாறும். அவர்களை நீங்கள் சரியான முறையில நீங்க வழி நடத்தி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை
சரியான வேகத்துல வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு ஒரு மதியம் 1 மணி வாக்குல நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு நான் ஒரு குழு உருவாக்கி இருக்கிறேன். அந்த குழுவில யாராவது உங்க டீம்ல இல்லாத நபர்கள், இன்னும் வந்து ஆர்கனைசராக இருக்கக்கூடியவங்க, அதாவது இது ஒரு அப்ளைனா நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பு. ஒரு அப்ளைனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 166 பேர் இருக்கீங்க. சோ 165 பேர் இருக்கீங்க. டெஃபினட்டா வந்து உங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய இந்த டீம்ல ஒட்டுமொத்தமா உங்க கீழ எல்லாருமே ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க. ஒரு சிலர் இன்னும் அந்த குழுவுல இணையல. நாங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மாரோ கோஆர்டினேட்டர் அப்படின்ற குழுவுல இன்னும் இணையல அப்படின்னா, அந்த அந்த இன்வைட் லிங்க் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து இன்வைட் பண்ண சொல்லுங்க. அந்த குழுவுல உங்களுக்கு இன்று மட்டும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், இப்ப என்ன நிறுவனத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கும். சோ இன்று முடியாவிட்டாலும் நாளை காலை 11 மணில இருந்து நாளை இரவு 11 மணிக்குள்ளாக இதுவரை நம்ம நிறுவனத்துல எத்தனை டிஜிட்டல் ப்ரமோட்டர் கொடுத்திருக்காங்கன்றதை எக்ஸாக்டா சொல்லிடுறேன். 12,000 நபர்கள் வந்து நம்ம நிறுவனத்துல இருக்கிறாங்க. 4,277 நபர்கள். ஓகேங்களா? இதுல சில பேர் வந்து ரிப்பீட்டடா கொடுத்திருக்கலாம். ஏன்னா இது கூகுள் ஃபார்ம்ஸ், திரும்ப உங்க ஒருத்தருக்கு கொடுத்துருக்கலாம். அதுல நீங்க ஒரு 100 பேர் விட்டுருங்களேன். ஓகேங்களா? இல்ல 277 பேர் விட்டுருங்க. 4,000 நபர்கள் டிஜிட்டல் ப்ரமோட்டர் நபர்கள் வந்து இதுல அக்ரிமெண்ட் இன்னைக்கு தேதி வரை கொடுத்திருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட மீட்டிங்ல பேசும்போது வரைக்கும் இந்த நிமிடம் வரை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் 4,200 பேர் வச்சுக்கோங்க. 4,000 பேர் வச்சுக்கோங்க. உங்களை ஒரு 277 பேர் ரிப்பீட்டடா கொடுத்திருக்காங்க, தவறுதலா கொடுத்திருக்காங்கன்னு கூட வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த 4,000 நபர்களுடைய விட்ரால் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? அதற்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனைசர், ஒவ்வொரு பிரசிடென்ட்கள் தான் உங்க கையில தான் இருக்குது. இனி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டல் ப்ரமோட்டரும் சிறப்பாக செயல்படணும். இந்த 4,000 பேரை ஃபர்ஸ்ட் சிறப்பா செயல்பட வைங்க. அதுக்கப்புறம் நம்ம 4 லட்சம் பேரை கூட உருவாக்க முடியும் நம்மளால. வெளியில போயிட்டாங்க, என் டீம்ல இருந்து 10 பேர் வெளில போயிட்டாங்க சார், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? 100 பேரை நம்மளால உள்ள கொண்டுட்டு வர முடியும். நம்ம செயல்பாடு சரியா இருந்துச்சுன்னா வெளியே போனவங்களையும் சேர்த்து உள்ள கொண்டுட்டு வர முடியும் நம்மளால. ஓகேங்களா? அதனால நண்பர்களே, இன்று ஒவ்வொரு மணி நேரமும் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு இந்த குழுவுல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? என்னென்னலாம் அப்டேட் பண்ணுன்றத. சோ அதற்கு தயாராக இருங்கள். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இருக்காது. நீங்க அதுக்காக ஐயோ 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு இதை கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்காதீங்க. சோ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்காக எல்லா நேரமும் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் என்னோட வாய்ஸ் ரெக்கார்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பயனுள்ள விஷயங்களா தான் இருக்கும். அதை கொஞ்சம் தயவுசெய்து நீங்க நடைமுறைப்படுத்துங்க. நீங்க நடைமுறைப்படுத்திட்டீங்கன்றதையும் நிறுவனத்துக்கு தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, எனக்கு காலை நேரம், இதுக்கு மேல நம்ம வந்து டைம் நிறைய எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அனைவரும் வானளாவி வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.